என்னது? இந்த கோவில்ல 800 ஆண்டுகள் பழமையான சித்தரின் ஓவியம் இருக்கா? வாங்க அந்த கோயில போய் பார்க்கலாம். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள், வாழ்க்கை வாழ்வதற்கு. இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர்ல இருக்க மருதமலை முருகர் தான் பார்க்க போறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த குன்றின் மேல இருக்கும் மருதமலை முருகர் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கோயம்புத்தூர் அருகில் உள்ள மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் 1200 ஆண்டுகளுக்கும் பழமையான முருகனின் 7ஆம் படை வீடாக போற்றப்படும் தலமாகும். பழனி, திருச்செந்தூர் போன்ற அறுபடை வீடுகளுக்கு இணையாக முருகனின் 7ஆம் படை வீடாக மருதமலை கருதப்படுகிறது. பாம்புகளை பிடித்து விஷமுறிக்கும் தொழிலில் இருந்த பாம்பாட்டி சித்தர் நாகரத்தின பாம்பை தேடி மருதமலைக்கு வந்தார். சட்டை முனிவரின் உபதேசத்தால் வெளிப்பாம்பை தேடுவதை விடுத்து உடலுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி என்ற பாம்பை அறியும் ஞானம் பெற்றார். சித்தர் இங்கு தவம் செய்து முருகனை வணங்கிய போது முருகன் அவருக்கு காட்சியளித்து மருதமலை மாமணி என்ற பட்டத்தை அருளினார். மலையில் மருத மரங்கள் அதிகம் உள்ளதாலும் மருத தீர்த்தம் உள்ளதாலும் இப்பெயர் பெற்றது மருதமலை என்று. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி பழனி முருகன் போலவே நின்ற கோலத்தில் இடது கையை இடுப்பில் ஊன்றி வலது கையில் தண்டுடன், அதாவது தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார். இக்கோவில் கொங்கு வேட்டுவ கவுண்டர் மன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவில் அமைந்துள்ள இக்கோவில் இயற்கை மூலிகைகளில் நிறைந்த சூழலில் உள்ளது. இக்கோவிலின் அருகில் சித்தர் குகை உள்ளது. இதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் முருகனை வழிபட வந்ததாக கூறப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் வரலாறு. 18 சித்தர்களில் ஒருவர் பாம்பாட்டி சித்தர். காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டாகும். மருதமலையில் தவம் புரிந்தவர். சித்தரின் தவ மகிமையில் முருகப்பெருமான் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தத்தை கொடுத்து சர்பரூபத்தில் காட்சி அளித்தருளினார். முருகன் வள்ளி தெய்வானையுடன் ஆதி மூலஸ்தானத்திற்கும் சித்தர் குகைக்கும் சுரங்கப்பாதை உண்டு. அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் தரிசித்து வருவார். சில நேரங்களில் சித்தர் சர்பரூபத்தில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார். பாம்பாட்டி சித்தரை உள்ள தூய்மையோடு வழிபட்டு வருபவர்களுக்கு தென்படுவார். இவரது ஜீவசமாதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் அமையப்பெற்றுள்ளது. இங்கிருக்கும் பாம்பாட்டி சித்தர் குகை கோவிலில் இருக்கும் பாம்பாட்டி சித்தரின் ஓவியம் 800 ஆண்டுகள் பழமையானது. இந்த முருகர் கோவிலுக்கு 500 படிக்கட்டுகள் ஏறி வந்து தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்குன்னு தனியாக பஸ் வசதியும் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து மின்தூக்கி மூலமாக, அதாவது லிஃப்ட் மூலமாக முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கும் வழி இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.